என்ற ஒரு பகுதியை நாம் கேட்டோம் என்று சொன்னால் இவர்களெல்லாம் பிரபலமானவர்கள் அதில். அதனால் அவர்களுக்கு நாம் ஒரு மேடையிலே என்பது ஒரு அறிமுகம் தேவை. இவர்களுக்கெல்லாம் அறிமுகம் தேவையில்லை. ஏனென்றால் ஒன்று சொல்லுவாங்க, சிரிப்பும் கைத்தட்டலும் அரு மருந்து. நீங்கள் கை தட்டினீங்கன்னா அது ஒரு அக்கு பிரஷர். சிரிக்கிறது அரு மருந்து. இரண்டு மருந்துகளையும் இவர்கள் அற்புதமாக தருவார்கள். ஏனென்றால் நான் வரும்போது படித்தேன் அப்துல் ரஹ்மானுடைய ஒரு கவிதை. மரங்கள் சிரிப்பதில்லை, செடிகள் சிரிப்பதில்லை, மான்கள் சிரிப்பதில்லை, மான்கள் சிரிப்பதில்லை, மாடுகள் சிரிப்பதில்லை, ஆடுகள் சிரிப்பதில்லை, இப்பொழுது மனிதர்களும் சிரிப்பதில்லை. படித்தவனை பார்த்து படிக்காதவனை பார்த்து படித்தவன் சிரிப்பதில்லை. உம்மென்று இருந்தால்தான் படித்தவன் என்று நினைத்துக் கொள்வான் என்று சொல்லி படிக்காதவனும் சிரிப்பதில்லை. முதலாளியை பார்த்து தொழிலாளி, தொழிலாளியை பார்த்து முதலாளி சிரிப்பதில்லை. தொழிலாளியை பார்த்து முதலாளி சிரிப்பதில்லை. ஏழைகள் என்றுமே சிரிப்பதில்லை. இன்று குழந்தைகள் தான் சிரிக்கின்றன. ஆகவே குழந்தைகளே, உங்கள் விரல்களை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். உங்கள் தேவ தேசத்திற்கு எங்களையும் அழைத்து செல்லுங்கள் என்று அற்புதமான ஒரு கவிதை வரியை அவர் எழுதியிருப்பார். உங்கள் மனக்கரங்களால் இவர்களுடைய கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த தேவ தேசத்திற்கு உங்களை நிச்சயமாக அழைத்து செல்வார்கள். நான் ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் என்பதால் தமிழை மாணவர்களுக்கு பாரதி பாடல்களை எல்லாம் கற்றுக் கொடுப்பவன் என்பதால் இவர்களை பார்க்கும்போது 3 பேர்த்துக்கு 3 டிஃபென்ஸ் வேற. 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 100 வருஷத்துக்கு முன்னாடி, 104 வருடங்களுக்கு முன்னால் பாரதி எழுதினான், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்திருக்காங்க. பாரதி கண்ட புதுமை பெண்கள் உலகெங்கும் பிரபலமானவர்கள். இவர்கள் விரல்களை பிடித்துக் கொள்ளுங்கள், கைத்தட்டல்களை அள்ளித்தாருங்கள். அவர்களிடத்திலிருந்து கருத்துக்களை பெறுவது என்று சொன்னால் கைத்தட்டல்களும் சிரிப்புகளும் ரசிக்க ரசிக்க அவர்கள் நிச்சயம் தருவார்கள். நீங்களும் படிக்காதவனை பார்த்து படித்தவன் என்று இருப்பது போல் இருந்து விடாதீர்கள், நிகழ்ச்சி சிறக்காது என்று சொல்லி இந்த ஒளிவாங்கியை, இது எனக்குரிய நேரம் அல்ல, இந்த ஒளிவாங்கியை அவர்களிடத்திலே நடுவரிடத்திலே ஒப்படைத்து, இங்கு சிங்கத்தின் சீற்றம் உண்டு, சிறுநெறியின் தந்திரங்கள் உண்டு, பேச்சில் உண்டு, வரிப்புலியின் உருமல்கள் உண்டு, அத்துணையும் உண்டு, அத்தனையும் கட்டுப்படுத்தக்கூடிய மகாராஜா உண்டு என்று சொல்லி அவரிடத்தில் இந்த ஒளிவாங்கியை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை துவங்குவதிலே மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. அருமையாக தலைமை ஆசிரியர் துவங்கி வைத்திருக்கிறார். சிங்கத்தின் சீற்றம் உண்டு, நரியின் தந்திரம் உண்டு, புலியின் உருமல் உண்டு. மொத்தத்தில் நீங்கெல்லாம் மனுஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. என்னை மட்டும் மகாராஜான்னு சொன்னார். உண்மையா இல்லையா? இந்த மிருகங்களுக்கெல்லாம் ராஜா இல்லை, நான் மகாராஜா. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் அழகாய்பட்டி கிராமம் எட்டுப்பட்டி ஸ்ரீ பெரியமாரியம்மன் அருள்மிகு செல்லாண்டியம்மன் ஆலயத்தினுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இந்த மாபெரும் இன்னிசை நகைச்சுவை மிகுந்த பாட்டு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விழா குழுவினர் அத்தனை பேருக்கும், அழகாய்பட்டி கிராம மக்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ் தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் கூப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி, கைதட்டினா ஊர் நல்லா இருக்குன்னு அர்த்தம், நம்பி தட்டலாம். முதல் பக்தி பாடலை பாடுவதற்காக மொத்த ராசிகள் எத்தனை மாப்பிள்ள? 12 ராசிகள். மொத்த நட்சத்திரம் எத்தனை? 27. 27 12 கூட்டுங்க, 39 வரும். மொத்த கிரகம் எத்தனைமா? 10 இல்ல 9 தான். ஓன் கிரகத்தையும் சேர்த்து விட்டு போயிடாத. 9 கிரகம். இப்போ இந்த ராசி நட்சத்திரம் கிரகம் 12, 27, 9 இதை 3ஐயும் கூட்டினீங்கன்னா 48 வரும். அதனால தான் 48வது நாள் நம்ம மண்டலாபிஷேகம் பண்றோம்.
இதை நீங்கள் கும்பாபிஷேகனைக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான். ஏன்னா 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணும்போது 108 மந்திரங்கள் ஓதுவோம். ஏன் 108 மந்திரங்கள் ஓதுறதுனா மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60, இந்த 60 48 சேர்த்தோம்னா 108 வரும். அதனால தான் 108 மந்திரங்கள் ஓதுறோம். நீங்கள் இதை பேசின உடனே பெரிய ஆன்மீக சொற்பொழிவாக ஆற்றிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு குடும்பத்தின் தூணாக இருப்பது பெற்ற தாயா கட்டிய மனைவியா. உண்மையிலே அருமையான தலைப்பு. இங்கே தாயும் வந்திருக்கிய, மனைவியும் வந்திருக்கிய, மனைவியா ஆக போறவங்களும் வந்திருக்கிய, தாயா ஆக போறவங்களும் வந்திருக்கீங்க. இதையெல்லாம் பார்த்து வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க ஆம்பளைகளும் வந்திருக்கோம். குடும்பத்தில் நடக்கிறதான் பேச போகிறோம். எங்கள் அம்மாவால் என்ன சந்தோஷம், என் பொண்டாட்டியால் என்ன சந்தோஷம் சொல்லையில் கொஞ்சம் நாக்கு தடுமாறுது. என்ன தடுமாறும்னா அந்த அளவுக்கு இப்போ எனக்கு நிலைமை நடந்துக்கிட்டு இருக்கு. சுக்கிர திசையிலேருந்து இப்போ சனி திசையில் போய்கிட்டு இருக்கு. அதனால அதையெல்லாம் பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம். அவங்களுக்கு 6 பேருக்கு 6 குடும்பம் இருக்குது. இந்த கடைசியாக உள்ள பையன் மட்டும்தான் குடும்பம் இல்லாதன்னு நினைக்காதே, அவன் பொண்டாட்டி தான் இல்லை, மற்றபடி குடும்பம் இருக்குது. குடும்பத்தை பற்றிலாம் பேசுகிறதுக்கு பல ஆண்டு காலம் இந்த குடும்பத்திலே பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தவங்க, சந்தோஷத்தை சந்தித்தவங்க, உங்கள் சார்பாக நாங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு மேடையில் உட்காந்துருக்கோம். பொதுவாக தெய்வ பக்திங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், மாரியம்மன் கோயிலில் போய் 5 ரூபாய் உண்டியலில் போட்டு 5 லட்சம் ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கிறோம். நான் கார் வாங்கணும், இடம் வாங்கணும், பஸ் வாங்கணும், பங்களா வாங்கணும். 5 ரூபாய் போட்டு 50,000 ரூபா கேட்டால் அந்த ஆத்தா கொடுப்பான். எல்லாரும் 5 ரூபாய் போட்டு 50 லட்சம் ரூபா கேட்டால் எங்கேருந்து கொடுப்பான்? அவளுக்கு தாக்குப்படி ஆக வேண்டாமா? நேற்று எங்கள் ஊரில் ஒரு அம்மா சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. நைட்டு 8 மணி மாரியம்மன் கோயிலில் கரண்ட் கட் ஆயிடுச்சு, செருப்பை மாட்டுச்சு. போன் வந்துச்சு, போனை பேசிக்கிட்டே புருஷனை கையில் பிடிச்சி கூட்டிக்கிட்டே போச்சு. பின்னாடியே ஒருத்தன் போனான், நின்றுச்சு. ஏன்டா என் பின்னாடி வராயிடுச்சு. மேடம், நீங்கள் போன் பேசுகிற அவசரத்தில் என் பொண்டாட்டி செருப்பை நீங்கள் மாட்டிட்டீங்க, இதை கலட்டி கொடுத்தா தான் என் பொண்டாட்டியை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியும்னா புருஷனை பார்த்து சொன்னிச்சு. நான் தான் செருப்பை மாட்டினல, நீனாவது சொல்லக்கூடாதா அப்படின்னுச்சு. அவன் கையை உதறிக்கிட்டே சொன்னான், நான் உன் புருஷனே இல்லை, நீ போன் பேசுகிற அவசரத்தில் என்னையே கையில் பிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன், ஆள் சிகப்பாக இருக்குன்னு நானும் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கான் அவன். அப்போ நாடு எப்படி இருப்பாங்க? உண்மையிலே மனச்சாட்சியோடு சொல்லுங்க, இந்த டச் போன் வந்ததுக்கப்புறம் நாடு நாசமாக போச்சுன்னு நினைக்கிறவங்களாம் கைதட்டுங்க பார்ப்போம். ஆஹா, அவ்வளோ பேர் கைதட்டுறாங்க. இந்த கைதட்டுற எல்லாத்தையுமே இந்த செல்போன் இருக்குதானே, இல்லை கேட்டுக்கிறேன். நான் கையில் வச்சிருந்தா தானே பாதிப்பு தெரியும். அதனால தான் நான் டேபிளில் மேலே வச்சிடறது. ஏன்னா எப்போ பாதிப்பு வரும்னே சொல்ல முடியாது. அதில் மனுஷன் அவ்வளவு சிக்கலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு குடும்பமாக இருக்கா. போன வருஷம் எங்கள் ஊரில் ஒரு பெரிய கோடீஸ்வரம் வீட்டில் நைட்டு 1 மணிக்கு திருடன் குதிச்சுட்டான். குதிச்சவன் புருஷனை பொண்டாட்டி கட்டி வச்சுட்டு நகை பணத்தையெல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்புனான். இந்த பொண்டாட்டிக்காரி கத்துனான். என்ன அப்படின்னா, அவுத்து விடுனா. திருடன் சொன்னா கத்துனாயினா குத்துவேன்னா, கத்த மாட்டேன், அவுத்து விடுனா. அவுத்து விட்டோன்னு சொன்னா, திருட சார் நகை பணத்தையெல்லாம் அள்ளிட்டீங்க, திருப்பி வச்சுட்டு போன்னு வச்சுட்டா போறீங்க, எனக்காக ஒரு உதவி செய்யுங்கன்னு கேட்டான். என்னம்மான்னு கேட்டான். ஏத்த மாதிரி தான் என் நங்கையை விட்டுருக்கு, போகும்போது அவ விட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு போங்கன்னா. அதுக்கு திருட சொன்னா, அவ வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன், அவ சொல்லி தாண்டி ஓ வீட்டுக்கே வந்தோம்னா அவன் சொல்லியிருக்கான். அப்ப சொந்த பந்தம் எப்படி இருக்கு? மாமியா மருமகளுக்கு இடையில போட்டி. மாமியா மருமகள்கிட்ட போட்டி போடுறது, மருமக மாமியாட்ட போட்டி போடுறது. போன மாசம் எங்க அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க. என் பொண்டாட்டி சொல்றா, அடுத்த கல்யாணத்துக்கு நான் தான் போவேன், பட்டு சேலை 10,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கேன், நீனே கட்டிக்கிட்டு போனா நான் எப்போ கட்டுறது? தச்ச சாக்கெட் வேற பெருசா போயிரும் போல இருக்கு, அது 10 போயிடுச்சுன்னா அது வரைக்கும் நான் கல்யாணத்துக்கு போகாம இருக்க முடியுமா? போட்டி போடுறான். போன மாசம் எங்க அம்மா ஒரு சாவு வீட்டுக்கு போச்சு, இளவு வீட்டுக்கு. இவ சொல்றா, அடுத்த சாவுக்கு நான் தான் போவேன், எவன் சாவுவான்னே உட்காந்துருக்கு. அதே மாதிரி நேற்று ஒருத்தன் செத்தான். நான் சொன்னேன், உனக்கு தான் ஒப்பாரி வச்சு அழுவ தெரியாதே, எப்படி அழுவாயின்னு கேட்டேன். அதெல்லாம் டெக்னிக் இருக்குன்னு செல்போனில் யூடியூப்பில் ஒப்பாரின்னு பதிவு பண்ணி சாக்கெட்டில் போட்டுக்கிட்டு சாவு வீட்டில் போய் கட்டி பிடிச்சி அழுதுக்கிறது இருக்கா. இவளுக்கு போட்டு அமுக்குல டச்சு மாறி போய் செத்த வந்துருச்சு உட்காந்துட்டான். உங்கள் இம்சை தாங்க காமத்தாண்டி நான் போய் சேர்ந்தேன், இங்கேயும் வந்து இம்சையை கொடுக்குறேன். இப்போ செல்லு என் ஜாக்கெட்டில் மாட்டிக்கிடுச்சு. இது லேடிஸ் மாதிரி கிடையாது, நான் மேலே விட்டு கீழே உருவி எடுத்துருவேன். அப்படி ஒரு டெக்னிக்கில் பிறந்தால் நான், இல்லைன்னா குடும்பம் நடத்த முடியுமாடா? வாழ்க்கை எங்கே சந்தோஷமா இருக்கு? ஆனால் இது ஒரு பாடல் கலந்த தலைப்பு. மிகப்பெரிய பாடகர்கள் எல்லாம் மேடையில் அமர்ந்திருக்காங்க. ஒரு குடும்பம் எப்படி இருக்குனுங்கிறத ஒரு பாட்டில் அழகா சொன்னா, ஏன் கைதட்ட சொல்றோம்னா, நாங்கள் பாய போட்டு படுத்து தூங்கி 6 மாசம் ஆகுது.
பஸ்ஸில் தூங்குறோம், கம்பியில் முட்டுறோம், கண்டக்டர்கிட்ட திட்டு வாங்குறோம், இறங்க தெரியாது, ஸ்டாப் தெரியாமல் எங்கேயாவது போய் இறங்குறோம். இந்த மனக்கவலையெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும். அதுதான் சந்தோஷம். அருமையான சாப்பாடு, அன்னதானம். அருமையா அன்னதானம் மாதிரி தெரியல, அறுசுவை உணவு படைத்திருக்கிறார்கள். அருமையான சாப்பாடு. முடிச்ச உடனே எடுத்து வைங்க, சாப்பிடணும். நீங்களாம் சாப்பிட்டீங்க தானே? இந்த பயலுக பூரா கொஞ்சம் சோகமாகவே உட்காந்துருக்கான். எல்லாமே ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கான் பாரு. நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணுமேனு வைத்திருச்சலில் உட்காந்துருக்கானு. இந்த 1.5 வருஷம் கொரோனாவில் பள்ளிக்கூடம் இல்லை. எங்களை மாதிரி வாத்தியாரையெல்லாம் பள்ளிக்கூடத்தை ஒற்றை அடித்து பெயிண்ட் அடித்து வீளையெல்லாம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்க சொன்னாங்க. நாங்கள்லாம் பூங்கொத்தோடு போய் நிற்கிறோம். வந்தவனில் 2 பேர் சொல்கிறான், இந்த கொரோனாவில் யார் யாரும் சாப்பிட்றான், அந்த வாத்தியாரெலாம் அவ்வளோ போல இருக்கும். ஏன்னா அவனுக்கு அதில் அவ்வளோ பெரிய சந்தோஷம். அதுவும் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா உட்காந்துருக்காங்க பாருங்க. இதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒரு காலத்தில் எங்கள் அம்மாலாம் என்னை 6 வயசுல கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க. சேர்த்துட்டு சொன்னாங்க, மகாராஜா டீச்சரை பத்திரமா பார்த்துக்க. நான் சொன்னேன், டீச்சர் நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு, என் ரூட்டில் கிராஸ் பண்ண என் வேலையை காட்டுவேன்னு. எங்கள் அம்மா பண்ண உடனே டீச்சர் சொன்னாங்க, மகாராஜா காதை தொடுப்பானாங்க. நான் பெஞ்சு மேலே ஏறி டீச்சர் காதை தொட போயிட்டேன். அப்படி தொடக்காது, இப்படி தொட்டா 6 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போலாம் நம்ம யாரும் கொண்டு பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட வேண்டியதில்லை. தெருவுக்கு தெரு மஞ்சள் கலரில் ஒரு புள்ள பிடிக்கிற வண்டி அனுப்புகிறான். நீ புள்ளை அனுப்பு, புள்ளை அனுப்பு, புள்ளை அனுப்பு. குடும்பமே சேர்ந்து 6 மணிக்கு அடிச்சு கலப்புறான். எந்திரா எந்திரா எந்திரா. ஒருத்தன் தண்ணியை ஊற்றுறான், ஒருத்தன் ஜோப்பை போடுறான், ஒருத்தன் சட்டையை மாட்டான், ஒருத்தன் பேண்டை மாட்டான், ஒருத்தன் ஜூவை மாட்டான், ஒருத்தன் சாக்ஸை மாட்டான். விடிய காலம் 7 மணிக்கே வாயில் 2 இட்லி வச்சு குடும்பமே சேர்ந்து நங்குன்னு குத்துறான். குத்தி விட்டு வண்டியில் ஏற்றி விட்டு கீழே அம்மா நின்றுக்கிட்டு சொல்லுது, நீ அம்மாவுக்கு டாட்டா சொல்லு. அது உள்ளது நீ அம்மாவே இல்லை, நீ அப்பனே இல்லை, குடும்பமா இல்லை, என்ன ஏன்டா வண்டியில் ஏற்றுறேன்னு கேட்கலாம். கரெக்டாக அந்த மெட்ரிகுலேஷன் போகிறவனுக்கெல்லாம் பாருங்க, இதில் ஒரு டை, இதில் ஒரு பெல்ட்டு. ஏன் தெரியுமா? விடிய காலம் 7 மணிக்கே வாயில் 2 இட்லி வச்சு குத்துறாங்க. இல்லை, இது வெளியில் வந்துடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி இதில் ஒரு டை போட்டுருவாங்க போல, கீழே இறங்கிடக்கூடாதுன்னு இதில் ஒரு பெல்ட் போட்டுருவாங்க போல இருக்கும். அதையும் தாண்டி இறங்குச்சுன்னா இங்கே ஆயம்மான்னு ஒரு அம்மா இருக்கும். ஆயம்மா இல்லடா, ஆயம்மா தான்டா. நம்ம ஊரில் எட்டுப்பட்டியில் ஏற்றி விட்டோம்னா 12 ஊர் சுற்றி தான் கொண்டு போய் இறக்குவான். இறக்கணுன்னு இந்த எல்கேஜி போய் ஆரம்பிச்சிருவான். ஆயாம்மா கழுவி கொண்டாந்து விட்டு அடுத்தவன் ஆரம்பிச்சிடும். ஆயாம்மா வந்துருச்சு. எல்லாம் முடிச்சு 9:30க்கு 9:30 மணிக்கு மிஸ் பாடம் நடத்த ஆரம்பிப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், எஸ் மேம். மேம் சொல்றதை நீங்க சொல்லணும். லிசன் டு மீ. எஸ் மேம். இவன் பூரா வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சு பார்த்தீங்களா? மனுஷ வாழ்க்கை மாறி போச்சா இல்லையா? ஓடி ஐயா சொன்னாரே, அருமையா சொன்னாரு தலைமை ஆசிரியர், எல்லாம் மிருகங்களுக்கெல்லாம் சிரிக்கிறது கிடையாது, மிருகங்களுக்கு சிரிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த இறைவன் கொடுக்கல, மனிதனுக்கு மட்டும்தான் அந்த சிரிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறான். அதையெல்லாம் தொலைச்சிட்டோமே நம்ம அப்படிங்கிறத அழகா சொன்னாங்க. இப்போ மாடு சிரிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? இங்கே உள்ள மாடு, ராசிபுரத்தில் உள்ள ஒரு மாடை பார்த்து அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம லூஸாக போயிடும். மாடு சிரிக்காத வரைக்கும் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். 4 எருமை ஒன்றா சேர்ந்து சிரிச்சா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நரியெல்லாம் சேர்ந்து சிரிச்சா என்ன ஆகும்? ஆனால் மனுஷ வாழ்க்கை அப்படி இருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், குடும்பமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே நடந்து போயிருக்கான். நான் சாமியாராக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தன் கேட்டிருக்கான், அங்கே நரி இருக்கும், புலி இருக்கும், கரடி இருக்கும், சிங்கம் இருக்கும்டா, செத்துருவே அப்படின்னு இருக்கான். இவன் சொல்லியிருக்கான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நரி உலையிட்டா இதான் நரின்னு தெரியும், சிங்கம் கரிச்சிச்சா இதான் சிங்கம்னு தெரியும், புலி உருமுச்சுன்னா இதான் புலி உருமுதுன்னு தெரியும், நான் தப்பிச்சிருவேன். ஆனால் இங்கே எவன் சிங்கமாக இருக்கான், எவன் புலியாக இருக்கான், எவன் நரியாக இருக்கான், எவன் நாயாக இருக்கான்னு மனுஷனை தாண்டா கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் போய் சேர்றோம்னு அவன் சொல்லியிருக்கான். எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாத நிலைமையில் இருக்கும். உண்மையிலே 6 அறிஞர் பெருமக்கள் பேச வந்திருக்காங்க. இதில் பெற்ற தாய்தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போதி 6 புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய, சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தின் நடித்ததன் மூலமாக உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய, விவசாயிகளுக்காக பரிந்து பேசி பேசி விவசாய துறவியாகவே வாழக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கை. அசைய காந்தில் தூது விட்டு
ஏண்டா ஒரு ஆம்பளை எழுப்பி விடுறேன், லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுற, நீனு வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற, நல்ல எஃபெக்டியா. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியில ஏறக்குறைய 16 ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில 2 ஆண்டுகள் பணியாற்றி தற்சமைக்கும் விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய கணிப்பொறியியல் துறையில டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் அருமை தம்பி டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க. நீலாம் உருப்பிடவே மாட்டாயிடா, வீக்கம் வத்தாதரா. ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்த சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாயா. சொப்பன சுந்தரி யாரா வச்சிருக்கப்ப, கார் யார் வச்சிருக்கா, இப்படித்தான் சொல்ற, நீ தான் ஓட்டுறான்னு சொல்றாங்க. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் இந்த இளம் தலைமுறையின் ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய, இளம் வயதிலேயே வழக்கரங்களுக்கு படுத்திருந்தாலும் படிக்கக்கூடிய கல்லூரி கட்டணம் அத்தனையும் தானே சம்பாதித்து கட்டிக்கொண்டு இன்றைய இளைய சமுதாயத்துக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய, சொந்தமாக தொழில் செய்து வரக்கூடிய, இன்றைய இளைஞர்களின் விடி வெள்ளியாக திகழக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பொன்னமராவதி வழக்கறிஞர் அரிபாலகிருஷ்ணன் அவர்கள். சரி, பட வேணாம். எல்லாரும் காப்பி குடிச்சிட்டீங்களா? எல்லாரும் குடிங்க. இதான் சார் நாட்டில் நடக்கிறது. நாட்டில் நடக்கிறது மேடையில் நடக்குது. உழைக்கிறவன் ஒருத்தன், உறிஞ்சி குடிக்கிறவன் 9 பேர் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஊற்றி வச்சுருக்காங்க, குடிக்க விடாமல் பண்ணிடுவாங்க. நான் குடிக்க போகல 12 தெருக்குள்ள ஒன்று கிடக்கும். அதில் அது எடுத்து போடுறதுக்குள்ளே அப்புறம் என் முன்னாடி ஃபோன் பண்ணிடுவா, அந்த தெருவில் நிற்க வேண்டியதுதான். இது மூணும் தாய் தாரமே என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். டீயை குடித்து முடிச்சிருக்கக்கூடிய, நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனி தர மாட்டான், கேரளாக்காரன் தனி தர மாட்டான், கர்நாடகாக்காரன் தனி தர மாட்டான். எப்போ போனாலும் தனி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா, புல்லா வேணுமா, எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியிலேருந்து வருகை வந்திருக்கக்கூடிய மகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில பேசி ரசிகர்களை மிகப்பெரிய அளவில் பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஒரே வாரத்தில் 61 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. அருமையான நாள். ஒரு நாள் லீவ் விட்டோம்னா போதும், எல்லாம் அப்படியே கிளீன் பண்ணிடுவாங்க. சூப்பர் மனுஷன். காப்பி சாப்பிட்ரு. நீ உண்மையில இந்த அம்மா பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா? மூக்கு சிந்திக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மா அறிமுகப்படுத்திட்டு, இந்த அம்மா யார் தெரியுமா? இந்த அம்மா புருஷன் யார் தெரியுமா? கேன் இன்ஸ்பெக்டரியா? கேன் இல்லடா, கேன் இன்ஸ்பெக்டர் கரும்பு ஆய்வாளர். தோப்புக்கு தோப்பு போய் கரும்பு பெருத்துருச்சா, தோகை செய்வலாமா, வெட்டலாமா, கட்டிங் ஆர்டர் கொடுக்கலாமான்னு ஆய்வு பண்ணக்கூடியவர். நக்கல் பண்ணி சிரிக்கிற நீங்களும் சிரிக்கிறீங்க. அந்த அம்மா யார் தெரியுமா? சிரிக்கிறதுலாம் அவசியம் கிடையாது தம்பி. அந்த அம்மா பட்டிமன்றம் பேசணும்னு அவசியம் கிடையாது. கௌரவத்துக்காக மேடையில் வந்து உட்காந்துருக்காங்க. பணம் பெருசு கிடையாது அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா புருஷனை சொன்னா ஊரே கை தட்டுவாங்க. அந்த அம்மா புருஷன் யார் தெரியுமா? கடலூர் GRT தங்க மாளிகை முன்பாக கரும்பு ஜூஸ் கடை ஓட்டிருக்கான். சக்கையா புளியுவான். ஜூஸை குடிச்சு விட்டு இந்த அம்மா தொண்டை கட்டிக்கிச்சுங்குது. உழைப்பு, கட்டுப்பு. இந்த அம்மா குடும்பமே உழைப்பு. இந்த அம்மா மாமியா தான் சக்கையலி போடுற வேலை, மாமனார் தான் வீலுக்கு கிரீஸ் போடுறது, புள்ள 2 எலுமிச்சம்பழம் தள்ளும். அது தங்கச்சி தான் பாட்டில் கழுவுறது, எல்லாமே கிளீனிங் ஒர்க் எல்லாமே. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் இந்த நடுவில் இருக்கக்கூடிய அம்மா. பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க. நீங்களாம் கேட்டு பாருங்களேன். பழைய படத்தில் நடிச்ச நடிகர்லாம் இப்போ இல்லை, போய் சேர்ந்துட்டான். பழைய படத்தில் பாடினவங்களும் இப்போ இல்லை, செத்துட்டாங்க. பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்போ இல்லை, எல்லாம் இறந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டு இருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. ஏன்டா பதற? விரைவில் எதிர்பார்க்கிறோம் பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு சிறப்பா பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க, இசை ஆசிரியை. இந்த கொரோனா காலத்துல
அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீம்ல பேசுற புள்ள, பணம் இல்லாம அப்படி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி, அவங்க சித்தப்பா மரவேன் 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளவு ராசியான ஆள். அந்த ஓனர் அடுத்த கம்பெனில போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்கான்னா பாருங்க. இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு. பசு புஷ்பா மேம்பாலத்தில் ஏறி இருக்கு. 200 கோடி சொத்துள்ள ஓனர் 10 பனியனை தோல்லே போட்டு வித்துக்கு தெரிஞ்சிருக்கான். இந்த அம்மா மேலே இருந்து கூப்பிட்டு இருக்கு, ஓனர் அப்படின்னு இருக்கு. இங்கேயும் வந்துட்டு அதையன் வேட்டி செல்ட்டெல்லாம் கழட்டி போட்டு ஓடினவன் தான் இப்போ எங்கே இருக்கான்னே தெரியல. தேடிக்கிட்டு ஆளை கண்டுபிடிக்க முடியல. நான் ரூம்ல இருக்கேன், நாங்கள் வந்து செருப்பை மாட்டிட்டு செருப்பை ஓட்டு ஓடி போயிடுறோம். சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்க. சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுற முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா. ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்குடா. இந்த அம்மா சின்ன பொண்ணு தாங்க முந்தானை எடுத்து வர்ற ஐபிசி வந்தா ஓஏபி வரப்போகுது. என்ன டை அடிக்கிற அவ்வளவு கருகருண்டு இருக்கு. மருதாணி அடிக்காத, வண்டி கிரீஸ் எடுத்து அடி கிருன்னு இருக்கும். சென்னை ராணிக்குமார் அவர்கள், அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் டீச்சர் வளர்மதி. அந்த அம்மா ஈரோடு பக்கத்தில் சித்தோட்டில் ஒரு தனியார் பள்ளியில 22 ஆண்டுகளாக ஆசிரியாக பணிபுரிகிறார். அவர் செய்த பணி, அவரிடம் படித்த பிள்ளைதான் ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக டீ கடை வைத்திருக்கிறார். எப்படி உருப்படுவான்? நைட்டு பூரா தூக்கம் முடிச்சு அவன்கிட்ட என்னத்தை சொல்றது? கேட்டே அவனை பார்த்து, என்னடா டீ கடையா வச்சிருக்காங்க? மேடத்திட்ட ராமாயணம் கேட்ட சார், என் கதை ராமாயணம் போச்சு சார். ஏன்டா டீ கடையோட சீதையை தேர்ற சார் அப்படின்னா. அம்மா அவ்வளவு பெரிய சிறப்பு. இருந்தாலும் மேடைகளிலே தமிழ் உச்சரிப்போடும் தமிழ் ஆளுமையோடும் பேசக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி சித்தோடு வளர்மதி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கேள்வி. அடியாத்தாடி சொன்னக்க கட்டி பறக்கு சரிதானா, உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம், அது புருஷன் வந்தா தெரியும் உனக்கும். அந்த அம்மா புருஷன் யாரும் தெரியுமா? மிலிட்ரிடா, துப்பாக்கியோட சுத்தி தர்றான்டா. தேவையில்லாம உங்களுக்காக நம்மளுக்கு கீபோர்டு இசைக்க வந்திருக்கக்கூடியவர், இசை ஞானத்தை 11 வயதிலே பெற்றவர். 11 வயதுல பெற்றோர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, நான் இசை படிக்க போறேன், அனுப்ப முடியாதுன்னு இருக்காங்க. இந்த பள்ளிக்கு போக இடைப்பட்ட நேரத்தில் தேனி சுருளி அருவி அடிவாரத்தில் இருந்த சித்தர் திருவேங்கட சித்தரிடம் பணம் கொடுக்க கையில காசு இல்லை. அந்த பெற்றோர் சாப்பிட கொடுத்த அந்த வாழைப்பழத்தை 2 சப்போட்டா வாங்கி கொடுத்து அதனால கற்று இன்னைக்கு குருவினுடைய பெயரையே தன் பெயரோடு இணைத்து வைத்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி திருவேங்கட கண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. உண்மையான நம்மளுக்கு ரிதம்பேடு இசைக்க வந்திருக்கக்கூடியவர், தமிழகத்திலேயே இந்த ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். நீங்க நினைக்கலாம் காசு வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்க போல இருக்கணும், அப்படி நினைக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் அவர் திறமையை காட்டுவாரு, கைதட்டல் இந்த அரங்கமே அதிரும்பாரு.
நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். திறமையான இசைக்கலைஞர்கள். ஆர்கெஸ்ட்ராவில் 20 பேர் வாசிக்கக்கூடியது 2 இசைக்கலைஞர்கள் வாசிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தால் தான் வாசிக்க முடியும். மகாராணி ராஜ்யத்தின் ராணி, வேக வேகமாக வந்த நாகரீக ராணி, ராணி மகாராணி ராஜ்யத்தின் ராணி, வேக வேகமாக வந்த கேஎஸ் ராணி. அப்படி 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 ராணின்னு பேர் இருக்கிறதுனால தான் நல்லா ஒர்க் ஆகுது. ராணி பேர் வச்சதுனால தான் ஒர்க் ஆகுது. ஆப்ரேட்டர் ஆம்பளை ஆள் உட்காந்துருக்கார். போங்க நீங்க. ராணியை கண்ட்ரோல் பண்ணுறதே ராஜா தான். உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு. நானே கெட்ட கிரிமினல், என்கிட்ட பண்ணுறீங்க நீங்கள். எங்களை யூடியூப்பில் படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவனர் மாப்பிள்ளை கிருஷ்ணா அவர்களுக்கும், கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய மேனேஜிங் டைரக்டர் சிறுவங்க கீனா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, அருமை நண்பர் அத்திப்பழம் எங்கள் சின்னசாமின்னு வந்திருக்கார். உண்மையே ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். இப்பொழுது பெண்கள் நிறைய பேர் இருக்கிற காரணத்தால், நிறைய மருமகள்கள் இருக்கிற காரணத்தால், நிறைய தாரம் இருக்கிற காரணத்தால் தாரத்தை விட முடியாது. உட்காரமா இருக்காங்கன்னு சொன்னேன். உன்னை பேச சொன்னேன். பேசிட்டு எங்கே போற? மாமியாட்ட போய் செருப்படி வாங்க போற. எதுக்கு போற? இப்பொழுது தாயே என்ற அணியை துவங்கி வைத்து பேச துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. Hello, 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 testing, hello, testing, hello, testing, hello. ஹலோ டெஸ்டிங் ஹலோ. இது வேற அது நல்லா இருக்கு வேற அதான் கணக்கு வைக்கலாம்ல. வீட்டில் போய் தூங்கணும். ஹலோ. நல்ல கணபதியை நான் காலமும் தொழுதாள் அல்லல் வினையெல்லாம் மகளுமே சொல்லறியானை தொழுதாள் விழுதீரும் நம்பிக்கை உண்டு நமக்கு விக்னேஸ்வர கடவுளே. நாடம்பழமா நல்ல வல்ல பச்சரி சீமந்தம் மளமா முக்கணியும் சக்கரையும் தேனோட பலாச்சுளையும் தேட்டாதினமாவும் பாகோடு எடுத்து தந்தங்கப்ப கணபதி அருளாலை. அங்கே மண்ண பகுந்தவளாம் அதுக்கரையும் செல்லாண்டி பூமி வாழ்ந்து வதுக்கல்ல போட்டு நாடு வந்து நட்டாத்து பூசகல்ல எங்க அளவா பட்டி செல்லாண்டி ஆத்தா. இன்னைக்கு 8 பட்டி மாறியா 8 ஒரு சனம் ஒன்று கூடி உனக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வனம் போட்டு எடுத்தாங்க ஒரு விரிநூல் போட்டாங்க ஒரு கலசம் அடுத்ததோர் கலச தண்ணியே. அடி 8 பட்டிக்காரி நீ வெறுத மலையாள எல்லையிலே உடன் பிறந்த 7 கண்ணி 7 தெய்வ கண்ணி சண்டி முண்டி சாமுண்டி வராகி பிரம்மி அருக்காணி முப்படாதி மகேஸ்வரி தாயே. அடி நாளகால வேளையிலே உனக்கு கலசத்துல நீர் ஊத்தி இன்னைக்கு கொடி இறக்கி வெள்ளி நூல் தான் இறக்கி தங்க கபராலே தான் நுசுர் கொண்ட விளையாத்தா 8 பட்டிக்காரி நான் கூப்பிட்டலைக்கிறேனே மகாசக்தி மாரியோடு ஓடி வாங்களம்மா. உனக்கு யாக வளர்த்துமல்ல யாக போக ஊரேக உலகேகா இன்னைக்கு நல்லதோர் செய்ய செஞ்ச அல்லா ஜனத்துக்கு நீ சக்தி உள்ளவன் நிரூபிக்க ஆத்தா 8 பட்டிக்காரி மகாசக்தி மாறி நீ கூட்டக்கலரியில கொண்ட முடிய வச்சு இன்னைக்கு கோதையொரு வளமா கோதையோர் திருவளமா இன்னைக்கு மாதையொரு வளமா அந்த மண்ணுருவம் கொண்டவளே ஓடோடி வாங்கலாம். அடினி ஆத்துல தலைமுழுக இறக்கு வந்து நேரமனு குளத்துல தலைமுழுக கொடி பாசம் முன்னு அங்கே ஆத்தரைக்கு ஊத்தரைச்சு ஊத்து தலைமுழுகி எந்த இதெல்லாண்டி இன்னைக்கு 8 பட்டி மாறி என்ன விதமாறா நான் கூப்பிட்டு அழைக்கிறேன் நேரா வேளையிலே. அம்மா உனக்கு தேக்கு நிலவட்டிய உனக்கு
உனக்கு தேக்கு நில வெட்டி தேரோர் சப்பரமா பாக்கு நில வெட்டி பாப்பு ஒரு சக்கரமா முத்தால் அலங்காரம் முகப்பு வச்ச பல்லாக்கு உனக்கு வெள்ளி கவசம் அம்மா வெளியூர் பூசையம்மா உனக்கு தங்க கவசம் அம்மா இன்னைக்கு 8 பட்டி பூசையம்மா நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே ஓடோடி வாங்களம்மா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அதன் கையால் அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அதன் கையால் அல்லை கட்டுமா ஓடி வரும் சபைய போறாளே அழைக்கட்டுமா அந்த சாம்புராணி வாசலைய அழைக்கட்டுமா தீராத்தி கோயில் கொண்ட பாலாத்து காரியமா இருக்கக்கூடிய மாறியாளை அழைக்கட்டுமா அந்த இருந்த வர தர்மவாளை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவன் கதை கையால் வேற அழைக்கட்டுமா பூமாரி தாயவளை அழைக்கட்டுமா அந்த புவனேஸ்வரி அம்மனையே அழைக்கட்டுமா காட்டு கருமாறி விளையாடி ஓடி வர அழைக்கட்டுமா அந்த வீரகஞ்சூர் தாயவளை அழைக்கட்டுமா பண்ண பாகத்தவள மதுகர ஜல்லாண்டி பூமி பாகத்தவள் அழைக்கட்டுமா அந்த பொதுக்கல்லு போட்டவளை அழைக்கட்டுமா ஆனாடு ஓனாடு அழகுபடி வளநாடு முதலூர் பட்டணத்தை அழைக்கட்டுமா அந்த அருக்காணி தாயவளை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்காத கையால் வர அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ 5 கையால் வர அழைக்கட்டுமா தாயே ஓடோடி வாமா அடி கலாசப்படுத்தவளே கருமாரி தாயவளே உலகை எடுத்தவளே உத்தராசம் உண்டவளே அடி உனக்கு என்னம்மா வர அழைக்கட்டுமா அந்த குணமான தாயவளை அழைக்கட்டுமா அங்க முழுப்பான அங்கான தேவியவ அந்த அம்மனைய அழைக்கட்டுமா அந்த பண்ணாரி தாயவளை அழைக்கட்டுமா ஆனாடி கோனாடு அழகுபடி வளநாடு தேவந்தராய அழைக்கட்டுமா அந்த சின்ன முத்து மாரியலை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாய அழைக்கட்டுமா அவ அங்கான கையால் வர அழைக்கட்டுமா आता चिलक अपनी चिलक 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 वराले पटी चिलक के आड़ी वराले पारदु पारदु वराले आर्य बाबा बरबा सल्ट वराले போனபகாரி மயில முதலகாரி தங்க நரத்துகாரி தாமரையா வேறுவது அந்த மூலக்கோ ஆடி வரும் வேலையில சிலுக்கு தாயி சிலுக்கு ஆத்தா சிலுக்கு அப்படி சிலுக்கு 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 வராளே ஆரியமா சிலுக்கிட்டே ஆடி வராளே பறந்து பறந்து வராளே ஆரிய பாப்பா பரமா சொல்லிட்டு வராளே கருப்பதாம் தங்க கலசமங்கது அங்கே கிட்டி முழங்குது கருப்பதாம் தங்க கலசமங்கது மலையா மலையழக மாமலையா
மலையா மலையழக மாமலையா கொண்டு வந்து ஜெயாயிருக்கும் அவன் தீரியாடி ஓடிவார் அங்கே ஐயா அங்கே அங்கே கிட்டி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமனது அங்கே கிட்டி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமனது அப்பா அண்ணமார் சாதிகளை அடிக்காடி தங்கவே அடி ஆறாறு கோணாறு எல்லாம் வந்து இன்னைக்கு அளவாப்பட்டிக்கு நான் கூப்பிட்டு கேட்கலையோ அந்த கோல மரம் வளர்ந்து அந்த பால மரத்தை விட்டு அந்த பட்டக்கையும் வேட்ட விட்டு எல்லாராட்டி எல்லாம் வந்து இன்னைக்கு 800 சரங்களை காக்க தெய்வமே ஓடோடி வாங்கப்பா அப்படியே ஆனாடு கோனாடு இளவணி வளநாடு முதலொரு பட்டணமா 9 தலவாது ஆச்சலொரு பட்டணமா 18 தலவாது அங்கே ஐயா அங்கே அங்கே கிட்டி முழங்குது அண்ணமாறு தங்க கலசமனது அங்கே கிட்டி முழங்குது அருக்கடியா தங்க கலசமனது இங்கே கிட்டி முழங்குது அருக்கடியா தங்க கலச 8 மாறி கோய வாக்கணிலே இங்கு தகதகதகமனோ